friends, welcome to Tulasi Priya Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையான தோசையும் அதுக்கு காம்பினேஷனா சூப்பரான சட்னியும் நம்ம ரெடி பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தோசை மாவு இல்லாத டைம்ல இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா வந்து ரெடி பண்ணிரலாம். சரி வாங்க இது எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்துறலாம். இப்போ வந்து ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவு வந்து பாத்தீங்கன்னா தோசை மாவு பக்குவத்தை விட லிக்யூடா இருக்கணும். இதை வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 2-3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து சின்ன சின்னதாக வந்து பிச்சு போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வந்து இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மிளகு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. அதனால கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான பக்குவத்தில் இருக்கு. இன்னும் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசை சட்டியை வச்சுக்கலாங்க. சட்டி வந்து காயட்டும். இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றணும் அப்படின்னா தோசை வந்து சூப்பராக வரும். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மாவை வந்து தோசை சட்டியில் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ரவா தோசை ஊற்றுற மாதிரி அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வேக வச்சு எடுக்கிறத விட நல்ல மொறுமொறுப்பாக சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்ல கோல்டு கலரில் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ 2 சைடுமே நல்ல மொறுமொறுப்பாக வெந்துருச்சு. இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாவையும் தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்டியில் தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. சின்ன கிண்ணத்தில் கூட ஊற்றி நம்ம ஊற்றலாம். இந்த தோசைக்கு வந்து சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையை வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு மிளகாய் வத்தலை 2ஆக பிச்சு போட்டுக்கிறேன். இதில் இப்போ 2-3 அளவுக்கு வெள்ளைப்பூடு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் நிறைய தண்ணி ஊற்றி தண்ணி சட்னி மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பவுலில் நம்ம அரைச்சிட்டு வந்த சட்னியை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து கடுந்தம்பருப்பு கருவேப்பிலையை தாளித்து இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். தேங்காய் இல்லாதப்ப இந்த சட்னியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். சுட சுட தோசை சூப்பரான சட்னியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.